நமஸ்தே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிராத்மிக் எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர். அதாவது 2024 ஃபெப்ரவரில எழுத போற எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர். எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு என்ன மார்க்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் February 2024. இதுல வந்துட்டு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எவ்வளோ மார்க்ஸ்க்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை வந்து நீங்க வந்து அப்படியே இந்த கொஸ்டின்ஸை படிச்சா மட்டும் போதும்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இங்கே கொடுக்கல. ஐ எம் ஒன்லி டெல்லிங் யூ த பேட்டர்ன். ஓகேவா? எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்க போகுதுங்கிறதுக்கு மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர். இதுல வந்து டோட்டலி உங்களுக்கு வந்து 16 ரோமன் நம்பர்ஸ் இருக்கு. 16. You are going to write for 100 marks. 100 marksல 95 marks நீங்க வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. 5 marks உங்களோட நீட்னஸ்க்காக, அதாவது பேப்பர் பிரசன்டேஷன். நீங்க எப்படி எழுதியிருக்கீங்க, அடித்தல் திருத்தல் இல்லாம கரெக்ஷன்ஸ் இல்லாம எழுதணும். அப்படி எழுதியிருந்தா உங்களுக்கு வந்து ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய அடித்தல் திருத்தல் உங்களோட நீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 5ல அவுட் ஆஃப் 5 உங்களுக்கு எவ்வளவு நீட்னஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 95 மார்க்ஸுக்கு தான் நீங்க வந்து எக்ஸாம் பேப்பர்ல எழுத போறீங்க. அண்ட் இதை வந்து நீங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே நீங்க எழுத போறீங்க. தனியா ஆன்சர் ஷீட்னு ஒன்று கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த பேப்பர்லயே வந்துட்டு உங்களுக்கு டேஷ் டேஷா கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்து ஆன்சரை எழுதணும். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் பாத்தீங்கன்னா, किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. இதுக்கு வந்து டோட்டலி 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் நீங்க எழுத போறீங்க. ஸோ 10 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஓகே, ஒரு லைன் மட்டும் தான் நீங்க இதுல எழுத போறீங்க. சரியா? டோட்டலி உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது 5 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க. சரியா? 5 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். எது தெரியுதோ, எது நல்லா தெரியுதோ, எந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாம உங்களால எழுத முடியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க எழுதணும். பாக் மே கௌன் ஹை. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை பிளாங்கா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு மேஜ் और कुर्सी कहाँ है இருக்கு இல்லையா? சோ அந்த கொஸ்டின் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு டைரக்டா நீங்க ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? சோ இத மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 5 கொஸ்டினை மட்டும் எழுதுங்க. உங்களுக்கு இதுல எல்லாமே தெரியுன்றதுக்காக எல்லாமே எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் 5 மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 5 அங்க கரெக்ஷன் பண்ணாம விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 5ல உங்களுக்கு மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கான மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ கரெக்டா உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரியும், எனக்கு டவுட்டே இல்ல, ஃபுல் மார்க் வந்துரும் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ற 5 கொஸ்டினை செலக்ட் பண்ணி எழுதுங்க. नेक्स्ट सेकेंड रोमन नंबर, किन्हीं चार को अक्षरों में लिखिए. இதுல வந்து டோட்டலி உங்களுக்கு 8 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த 8 நம்பர்ஸ ஹிந்தியில நீங்க என்ன பண்ணணும், லெட்டர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து 4 மார்க்ஸ், டோட்டலி 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஈச் கொஸ்டின் 1 மார்க். சோ இதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 4 நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணி எழுதுங்க. 8னா ஆர்ட் அப்படின்னு நீங்க வந்து எழுத்தால எழுதணும். லெட்டர்ஸ்ல ஹிந்தி லெட்டர்ஸ்ல எழுதணும். 8ன்னு நீங்க இங்கிலீஷ்ல எழுதிடாதீங்க. புரியுதா? சோ இதுலயும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏதாவது 4 செலக்ட் பண்ணி ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புற விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு நீங்க எழுதுங்க. ஓகே, மூணாவது ரோமன் நம்பர் பாத்தீங்கன்னா, किन्हीं 2 पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. இது வந்துட்டு ஏதாவது ரெண்டு பாவார்த், அதாவது கொடுத்திருக்கிற போயம் ஸ்டான்ஸாவோட மீனிங்க நீங்க இங்கிலீஷ்ல எழுத போறீங்க. பிராந்திய பாஷா அப்படின்னா உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ். அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா அது தமிழ். பட் ஆனா இப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து தமிழ்ல படிக்கிறது இல்ல. படிக்கிறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் படிக்கிறோம். சோ அதனால நீங்க வந்து சப்போஸ் நீங்க தமிழ்ல படிக்கிறீங்கன்னா தமிழ்ல எழுதுங்க. இல்ல இங்கிலீஷ்ல படிச்சிட்டு இருக்கீங்கன்னா கொடுத்திருக்கிற போயமோட மீனிங்க இங்கிலீஷ்ல, அதாவது பிராந்திய பாஷான்றதுக்கு பதிலா நீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்றீங்க. சரியா? சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 5 கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நீங்க ஏதாவது 2 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. 10 மார்க் கொடுத்திருக்காங்க டோட்டலி. சோ 2 எழுத போறீங்க. சோ ஈச் கொஸ்டின் 5 மார்க்ஸ். ஓகேவா? சோ 2 கொஸ்டின் நீங்க செலக்ட் பண்ணி எழுதுங்க. இத மாதிரி 5 கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எது நல்லா தெரியுது அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதத நீங்க பிளாங்கா அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? नेक्स्ट फोर्थ रोमन नंबर, किसी एक दोहे का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. இது வந்து दोहे.
தோஹையில வந்து மொத்தம் 3 தோஹை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு தோஹை தான் உங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படியே ஜோங்கே டியோம் எப்படி புக்ல இருக்கோ அதே மாதிரி மேல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, கீழே எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அந்த தோஹை இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. வேர்ட்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாது. கரெக்டா அந்தந்த பார்ட்ல கரெக்டா இருக்கணும். இதுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற மார்க்ஸ் வந்து 4 மார்க்ஸ். ஒரு தோஹை அட்டன் பண்ணா உங்களுக்கு 4 மார்க்ஸ். ஸோ கரெக்டா எனக்கு தெரியும்ன்றத ஒரே ஒரு தோஹையை செலக்ட் பண்ணி எழுதுங்க. மீதி 2 பிளாங்கா விட்டுருங்க. ஓகே. 5th one. किन्हीं 3 अर्थ 3 का अर्थ प्रांतीय भाषा में लिखिए. अगेन you have to write the English meaning. இப்ப 8 உங்களுக்கு வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க ஏதாவது 3 தான் செலக்ட் பண்ண போறீங்க. சோ 5 நீங்க ஆப்ஷன்ல விட்டுறலாம். இட்ஸ் வெரி கிரேட் இல்லையா? உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா தெரிஞ்சதுனா மட்டும் எழுதுங்க. டவுட்டா இருக்கு கரீத்னா அப்படிங்கும் போது இது வந்து பையா செல்லா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தயவு செஞ்சு எழுதாதீங்க. நல்லா தெரிஞ்ச கிளாரிட்டியா ஆன்சர் இருக்கிற ஏதாவது ஒரு இத கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. இதுக்கு வந்து 3 மார்க்ஸ். அதாவது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகேவா? சோ கின்ஹி 3 அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால நீங்க இந்த 8ல இருந்து 3 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. பேலன்ஸ பிளாங்கா விட்டுருங்க. 6th one. किन्हीं 3 के विलोम शब्द लिखिए. अगेन 8 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட ஆப்போசிட்ஸ் எழுத சொல்லிருக்காங்க. விலோம் சப்த ஆப்போசிட்ஸ். சரியா? அத வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க அகைன் வந்து 3 தான் செலக்ட் பண்ண போறீங்க. 3 செலக்ட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸ வந்து கொடுத்திருக்கிற டேஷ்ல எழுதுங்க. இதுக்கும் வந்து ஈச் கொஸ்டின் 1 மார்க். ஓகேவா? 7th one. किन्हीं 4 वाक्यों को सही या गलत लिखिए. இதுக்கு வந்து 4 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணா போதும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ட்ரூ ஆனா சஹி, ஃபால்ஸ்னா நீங்க கலத்னு எழுதணும். சரியா? சோ இதுல வந்து 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு 4 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை எழுதணும். ஓகேவா? 8th रोमन नंबर. किन्हीं 4 के कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. ஏதாவது 4 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். அகைன் வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. பிராக்கெட்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து கரெக்ட் ஆன்சர் பிராக்கெட்ல 2 ஆன்சர் திஸ் ஆர் தட்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அதுல இருந்து எந்த ஆன்சர் கரெக்ட்டோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து டேஷ்ல ஃபில் பண்ணணும். ஓகே. ஏதாவது 4க்கு மட்டும். ஓகேவா? இதுக்கும் வந்து இந்த 2 கொஸ்டின் 7 and 8க்கு வந்து ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகே. 9th रोमन is match the following. किन्हीं 4 वाक्यों को जोड़िए. இத வந்து என்னன்னா உங்களுக்கு சென்டென்ஸை வந்து half-ஆ பிரிச்சு first half is given in the question and the second half is given in the answer. அத வந்து நீங்க மேட்ச் பண்ணி ஒரே சென்டென்ஸா ஆன்சர் பார்ட்ல நீங்க எழுதணும். ஓகேவா? சென்டென்ஸை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் பார்ட்ல எழுதணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் எந்த சென்டென்ஸோட மேட்ச் ஆகும்னு பார்த்து இப்போ சப்ஜி கி மண்டி மே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பீச்சே கி கத்தார் மே வராது. சப் தரஹ் கி தர்காரியா மில்தி ஹை. சோ இது வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 1 ஆன்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல சப்ஜி கி மண்டி மே சப் தரஹ் கி தர்காரியா மில்தி ஹை அப்படின்னு ஃபுல் சென்டென்ஸா இங்க நீங்க எழுதணும். சரியா? இத மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? 4 சென்டென்சஸ மேட்ச் பண்ணி 4ல எழுதணும். எனி 4 நீங்க எழுதலாம். நடுவுல தேர்ட் தெரியலனா ஓகே பிளாங்கா விட்டுறலாம். சரியா? தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நல்லா தெரிஞ்ச ஒரு 4 மட்டும் நீங்க எழுதினா போதும். ஓகேவா? இதுக்கு வந்து ஈச் கொஸ்டின் 1 மார்க். 10th रोमन नंबर. किन्हीं 4 की खाली जगह भरिए. ஏதாவது 4 கொஸ்டின்ஸ்க்கு ஃபில்லப்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ ஃபில்லப்ஸ்ல அதாவது கொடுத்திருக்கிற டேஷ்ல நீங்க ஃபில் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். சோ டோட்டலி 4 மார்க்ஸ். ஓகே. नेक्स्ट क्वेश्चन. किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्य में कीजिए. 8 வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 8 வேர்ட்ஸ்ல எந்த 4 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியுமோ, நல்லா கரெக்டான சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியுமோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாம மேக் பண்ண தெரிஞ்ச 4 வேர்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். சோ டோட்டலி 4 கொஸ்டின் எழுத போறீங்க. 8 மார்க்ஸ் இந்த பார்ட்ல. ஓகேவா? சோ நல்லா தெரிஞ்சதா செலக்ட் பண்ணுங்க. 2 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்குன்றதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு கண்டிப்பா மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆகும். அதனால நல்லா செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகேவா? 12th one. किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டினுக்கு அதாவது 4 கொஸ்டின் உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 3 நீங்க ஆப்ஷன்ல விட முடியும். சரியா?
அதுல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 4 கொஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு அதோட ஆன்சரை நீங்க டான்ஸ்ல எழுத போறீங்க. இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ 4 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. டோட்டலி 8 மார்க்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத கொஸ்டினை கரெக்டா செலக்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? எந்த கொஸ்டின் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்ல வந்து ஓகே டவுட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை விட்டுருங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு 7 கொஸ்டினுமே தெரியும்னாலும் தயவு செஞ்சு 7 கொஸ்டினும் எழுதாதீங்க. 4 கொஸ்டினை மட்டும் எழுதுங்க. ஓகே. 13th, किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3-3 वाक्य में लिखिए. ஏதாவது 2 கொஸ்டினோட ஆன்சரை 3 லைன்ஸ்ல எழுத சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு பிக் கொஸ்டின். ஓகேவா? 2 கொஸ்டின் மட்டும் தான் எழுத சொல்லிருக்காங்க. 4 கொஸ்டின் கொடுத்து அதுல 2 50-50 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ 2 கொஸ்டின் ஆப்ஷன்ல விடலாம். 2 கொஸ்டின் நீங்க செலக்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். சோ டோட்டலி 2 கொஸ்டின் எழுதுனா 8 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ இதுல உங்களுக்கு எந்த 2 கொஸ்டின் நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். சோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். சரியா? நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே இருக்காது அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ற கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணுங்க. 14th रोमन नंबर, किसी एक कहानी का सारांश लिखिए. இது வந்து ஸ்டோரிஸ் பார்ட். ஸ்டோரி பார்ட்ல இருந்து உங்களுக்கு 3 ஸ்டோரிஸோட ஹெட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டோரியோட சாரான்ஸ் எஸ்ஸே நல்லா தெரியுமோ அந்த எஸ்ஸே செலக்ட் பண்ணிட்டு நீங்க எழுதுங்க. दूध में पानी, दर्जी और हाथी, एकता का फल. இந்த 3 தான் உங்களுக்கு வரும்னு நாங்க சொல்லல. நான் இங்க சொல்லல. சரியா? இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, சோ இந்த 3 உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நீங்க எழுத போறீங்க. அட்லீஸ்ட் ஒண்ணு படிச்சிருந்தா கூட உங்களுக்கு இங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? எந்த ஒண்ணு அப்ப சப்போஸ் உங்களுக்கு 3மே தெரிஞ்சிருக்குனாலும் எதுல உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. சரியா? ஒரு சாரான்ஸ்க்கு 8 மார்க்ஸ் இருக்கு. சோ பி கேர்ஃபுல். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம, கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுங்க. சரியா? கிளியரா எழுதுங்க. ஏன்னா 5 மார்க் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ்க்கு எய்ம் பண்றவங்க கரெக்டா ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு, அதை அடிச்சுட்டு மேல எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து நீட்னஸோட கவுண்ட்லயும் போயிடும். சோ 5 மார்க்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு அடி வாங்கும். சோ அதனால ரொம்ப நீட்டா, தப்பு இல்லாம, பிழை திருத்தம் இல்லாம பார்த்துட்டு தெளிவா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 15th रोमन नंबर, किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து 8 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இது என்ன क्वेश्चनனா ஹிந்தி சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஹிந்தி சென்டென்ஸை உங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன்ன்றது நம்ம இங்கிலீஷ்ல மோஸ்ட் ப்ராபபிலி இப்ப பண்றது வந்து இங்கிலீஷ்ல பண்றோம். இல்ல நீங்க தமிழ் உங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல பண்றீங்கனாலும் நீங்க அதுல பண்ணலாம். உங்களுக்கு நீங்க எதுல பண்றீங்கன்றதுல நீங்க கிளியரா இருந்துக்கோங்க. சரியா? இப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்னா கோபால் இதர் ஆவோனா கோபால் கம் ஹியர் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல எழுதணும். சரியா? இதுல வந்து 8 கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து 5 தான் இதுல செலக்ட் பண்ண போறீங்க. சரியா? 5 செலக்ட் பண்ணிட்டு அதோட ஆன்சர்ஸை நீங்க இங்க எழுதுங்க. எந்த 3 நீங்க ஆப்ஷன்ல விடுறீங்களோ அதை அப்படியே பிளாங்கா விட்டுருங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். சோ டோட்டலி 5 மார்க்ஸ். ஓகே, लास्ट वन 16th रोमन नंबर, किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. இங்கிலீஷ்ல அண்ட் ஆல்சோ உங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எதை யூஸ் பண்றீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு அதை வந்து யூ ஹாவ் டு டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தி. ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. இதுக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு 2 மார்க். ஓகேவா? ஹிந்தி டு இங்கிலீஷ்க்கு 1 மார்க் தான். இங்கிலீஷ் டு ஹிந்திக்கு 2 மார்க்ஸ். ஓகேவா? இதுலயும் 8 சென்டென்சஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. 8ல இருந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் தான். 50-50 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஏதாவது 4 சென்டென்சஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. இதுக்கு 8 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 4 கொஸ்டின்ஸ் எழுத போறீங்க. 8 மார்க்ஸ் இதுக்கு. ஓகேவா? கோ ஹோம், கர் ஜாவோ. ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க இதுல எழுதணும். எது தெரியுதோ அதை எழுதுங்க. தெரியாததை பிளாங்கா விட்டுருங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். ஓகே ஓகே சில்ட்ரன், நீங்க வந்துட்டு மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்பெல்லிங்ஸ். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெளிவா தெரியும் அதை செலக்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங், நீங்க எல்லாமே கரெக்டா எழுதி உங்க ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் அடித்தல் திருத்தல்னால உங்களோட அந்த 5 மார்க்ல 3 மார்க் 2 மார்க் வேஸ்டா போச்சுன்னா உங்களுடைய சென்டம் வந்து வேஸ்ட் ஆயிடும். சோ அதையும் வந்து கிளியரா பாத்துக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு 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 வாட்டிக்கு 4 முறை வந்து நீங்க எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா போர்ஷன் வந்து பிராத்மிக்ல கொஞ்சம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், நிறைய வாட்டி எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த எல்லா மிஸ்டேக்ஸையுமே அவாய்ட் பண்ணலாம். உங்க ஹேண்ட் ரைட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தன்யவாத்.